இந்திய ராணுவத்தில் 12,600 விலங்குகளும் பணிபுரிந்து வருவதாக நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத், ராணுவத்தில் குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், நாய்கள் என மொத்தம் 12,600 விலங்குகள் பணிபுரிவதாக தெரிவித்தார். சுமை தூக்குதல், மோப்பம் பிடித்தல் போன்ற பணிகளில் இவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விலங்குகளுக்கு பிரத்யேக நிபுணர்கள் குழு பயிற்சி அளிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மற்றவர்களால் பின்தொடரப்படும் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் 41% அதிகமாக உள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. 3 பெண்களில் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது பிறரால் பின்தொடரப்படுவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இப்படி பின்தொடரப்படுவதை சந்திக்கும் பெண்கள் எதிர்காலத்தில் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற அபாயங்களை எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதாக சர்க்குலேஷன் என்ற மருத்துவ இதழில் வெளியான ஆய்வு கட்டுரை அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. 20 ஆண்டுகளின் தரவுகள் படி ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்பட்ட பெண்களுக்கு கடந்த காலத்தில் பின்தொடரப்பட்ட அனுபவம் அதிகம் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதேபோல தாங்கள் பின்தொடரப்படுவதை பற்றி 12% பெண்கள் புகார் அளித்ததாகவும், புகார் அளிக்காதவர்களை காட்டிலும் புகார் அளித்த பெண்களுக்கே இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் 41% அதிகமாக இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் பின்தொடர்தல் பிரச்சனையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு உளவியல் ரீதியான மன அழுத்தம் ஏற்படுவதாகவும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது, இரத்த நாளங்களின் செயல்பாடு குறைவது மற்றும் பிற உயிரியல் செயல்முறைகள் சீர்குலைவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மன அழுத்தம் இரத்த நாளங்களின் சுவர்களை சேதப்படுத்துவதும் இதய நோய்க்கான காரணிகளில் ஒன்றாக அமைகின்றன என்கிறார்கள். இருப்பினும் இது இதய நோய்களுக்கான ஒரு அரிதான அபாய காரணியாகவே உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வழக்கமான இதய நோய் அபாய காரணிகளுக்கு அப்பாற்பட்ட காரணிகளின் தாக்கத்தை புரிந்து கொள்வதே இந்த ஆய்வின் நோக்கம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எதிர்கால உலகை ஏஐ தொழில்நுட்பமே வழிநடத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது குறித்த கல்வியை பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 5 விதமான ஏஐ கல்வியை ஸ்வயம் என்ற இணையதளம் மூலம் மத்திய கல்வி அமைச்சகம் வழங்க உள்ளது. இவை பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கும் உதவும் என்றும், இதன் உள்ளடக்கங்கள் நிபுணத்துவம் மிக்க IIT பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைத்தான் நிரலையை பயன்படுத்தி AI, ML, இயற்பியல், வேதியியல், கணக்கு பதிவியல் பாடங்கள், கிரிக்கெட் பகுப்பாய்வு செய்வது என 5 தலைப்புகளில் பாடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த அலாஸ்கா சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவருடன் இருந்த பாதுகாவலர்கள் சில சூட்கேஸ்களையும் கையில் பிடித்திருந்தனர். அதில் ஒன்று புட்டினின் மலம், சிறுநீர் ஆகிய இயற்கை உபாதைகளை சேகரித்து வைப்பதற்கான பெட்டி என அமெரிக்க நாளிதழ் கூறியுள்ளது. புலனாய்வு பத்திரிகையாளர் மூலம் இத்தகவல் தெரியவந்ததாக அப்பத்திரிகை கூறியுள்ளது. புட்டினின் உடல் கழிவுகள் மூலம் அவரது உடல் ஆரோக்கியத்தை வெளிநாடுகள் தெரிந்து கொள்வதை தடுக்கவே இந்த ஏற்பாடு என கூறப்படுகிறது. இந்த பெட்டி திரும்ப ரஷ்யாவிற்கே கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் தி எக்ஸ்பிரஸ் US என்ற அந்த இதழ் கூறியுள்ளது. புட்டின் இதற்கு முன் வெளிநாட்டு பயணம் செல்லும் போதெல்லாம் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க சிங்கப்பூர் சென்றிருந்த போது கூட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு அந்நாட்டுக்கே கொண்டு செல்லப்பட்டது. ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வரும் 007 என்ற எண்ணுடன் துப்பாக்கி சேர்ந்துள்ள லோகோ உலக புகழ் பெற்றது. இதை வடிவமைத்த ஜோ கேரஃப் தனது 103வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். 1962இல் இந்த லோகோவை வடிவமைப்பதற்கு அப்போதே $300 ஊதியமாக பெற்றதாகவும் ஜோ கேரஃப் கூறியிருந்தார். ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தின் தன்மையையும் 007 என்ற எண்ணையும் பார்த்த உடனேயே தனக்கு அதனுடன் துப்பாக்கியை சேர்க்க வேண்டும் என தோன்றியதாகவும் ஜோ கேரஃப் கூறியிருந்தார். ஓட்டுநரின் தலையீடு இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் தானாகவே வேகத்தை சீரமைத்து ஓடக்கூடிய ஓலா சோலோ என்ற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கூட்டரை ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் காட்சிப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் போக்குவரத்து நெரிசலான சாலைகளில் பயணிக்கும் போது, சிக்னலில் நிறுத்தும் போதும் ஸ்கூட்டர் தானாகவே சமநிலைப்படுத்திக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. இந்த முயற்சி எதிர்காலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாடின்றி தானாக இயங்கும் ஸ்கூட்டர்களை கண்டுபிடிப்பதற்கான உந்துதலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே வெள்ளாள வயல் கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
124 சென்டிமீட்டர் உயரமும் 72 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த சிற்பம் 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 3 சிம்மங்கள் சுமந்த ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படும் இந்த சிற்பம் முற்கால சோழர் கலைப்பாணியில் செதுக்கப்பட்டுள்ளது. சமண சமயத்தின் தொன்மைக்கு முக்கிய ஆதாரமாக இது அமையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். தென்னிந்தியாவின் புதிய ஏற்றுமதி மையமாக தென் தமிழ்நாடு மிக வேகமாக உருவாகி வருகிறது. தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் சமீபத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 30,100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் 46,450 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் முதலீட்டாளர்களில் ஒன்றான வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஏற்கனவே தூத்துக்குடியில் மின் வாகன உற்பத்தியை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றியுள்ள நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் சிறு நிறுவனங்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர பெரிய அளவிலான காலணி தொழிற்சாலை, உணவு பதப்படுத்தும் மையங்கள், தொழில்துறை பூங்காக்களும் தென் தமிழகத்தில் அமைய உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 7,055 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட உள்ளது. எனவே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கப்பல்களுக்கு மிகப்பெரிய மையமாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் பேசும் தாயை தமிழில் பேசச் சொல்லி அழும் சிறுவனின் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தாய் ஆங்கிலத்தில் பேச ஒழுங்கா பேசுமா, தமிழில் பேசுமா என்று சிறுவன் அழுகிறார். அதன் பிறகு தாய் தமிழில் பேசத் தொடங்குகிறார். இந்த உரையாடல் குழந்தைகளுக்கு தாய்மொழியுடன் உள்ள இயல்பான பிணைப்பை வெளிப்படுத்துவதாக பலரும் கூறுகின்றனர். எப்படி பேசுவாங்க ஒழுங்கா? எப்படி எப்படி அப்படிதான் நான் பேசுறேன். எப்படி பேசணும்? How you want to talk? எந்த மாதிரி பேசுற? இங்கிலீஷ்ல பேச வேண்டாமா? Why பிடிக்கல? நடிகர் சூர்யா தன் அடுத்த படத்தில் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்டூரி இயக்கத்தில் சூர்யா தன் 46வது படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக இவர் ஆவேசம் பட இயக்குனர் ஜித்து மாதவனின் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். அதற்கான கதை தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதுடன் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள், வாக்கு திருட்டு விவகாரத்தை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்ததுடன் ராகுல் காந்தி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையம் தனது அரசமைப்பு கடமையை விட்டுக் கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டியதுடன் ஜனநாயகத்தை நசுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா கூட்டணி எதிர்க்கும் என முழக்கமிட்டனர். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக யாரும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் மறுத்ததுடன் தான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் நகலை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பீகாரில் வாக்குரிமை யாத்திரை என்ற பெயரில் ராகுல் காந்தி 2வது நாளாக பேரணி சென்றார். அவுரங்காபாத்துக்கு சென்ற ராகுலுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய ராகுல், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற நடைமுறை வாக்கு திருட்டின் புதிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக விமர்சித்தார். ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற உறுதிமொழியை பாதுகாப்பதே தனது லட்சியம் என ராகுல் காந்தி தெரிவித்தார். चोरी करने की कोशिश की तो बिहार की जनता उनको सबक सिखाने जा रही है. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு பின்பு நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் நீக்கத்திற்கான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
அதன்படி 36,28,000 பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 22,34,000 பெயர்கள் இறந்து விட்டதாகவும் 7 லட்சம் பேர் ஒரு இடத்திற்கு மேல் வாக்குரிமை வைத்திருப்பதாகவும் காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக சில தரவுகளை வெளியிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுகள் குறித்து ராகுல் காந்தி உறுதிமொழி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியது. இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர் சந்திப்பை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதல் கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையரின் ஊடக சந்திப்பு எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்? புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்துக்கு மாறாக குறைவாக உள்ளதே. இதில் இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனரா என முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது? பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா? மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு கடந்த மாதம் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும் என 7 கேள்விகளை ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தேர்தல் ஆணையத்திற்கு தங்கள் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்த பல கட்சிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் அரசியல் போர்வுத்தியில் வெல்வோம் என தொண்டர்களுக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு முடிந்து திரும்பும் போதும் தொண்டர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கர்ப்பிணிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர் மாநாட்டை வீட்டிலிருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில் நிகழப்போவது நிஜம் என தெரிவித்துள்ள விஜய், மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் பேரறிவிப்பாக தவிக மாநாட்டை மாற்றி காட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். தவிக கொடியில் சிவப்பு, மஞ்சள் நிறத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை சார்பில் தவிக கொடிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அதில் தவிக கொடி தங்களது சபை கொடி போன்று உள்ளதாகவும் இதனால் அதில் சிவப்பு, மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் இரு கொடிகளை ஒப்பிட்டால் தவிக கொடி மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் என கூற முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. மதுரையில் வியாழக்கிழமை நடைபெறும் தவிக மாநாட்டுக்கு வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வருவதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மாநாட்டுக்கு வரும் வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழித்தடம் குறித்தும் காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, காரியாபட்டி வழியாக மாநாட்டு திடலில் உள்ள பார்க்கிங் 1க்கு வர வேண்டும். தூத்துக்குடி மற்றும் விருதுநகரிலிருந்து வரும் வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியாபட்டி வழியாக பார்க்கிங் 1ஐ வந்தடைய வேண்டும். ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, காரியாபட்டி வழியாக பார்க்கிங் 1க்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக பார்க்கிங் 1ஐ வந்தடைய வேண்டும். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து வரும் வாகனங்கள் திண்டுக்கல், நாகமலை, புதுக்கோட்டை, கப்பலூர் மேம்பாலம் வழியாக பார்க்கிங் 1A வந்தடைய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்கள் ஆண்டிப்பட்டி, கணவாய், உசிலம்பட்டி, நாகமலை, புதுக்கோட்டை, கப்பலூர் மேம்பாலம் வழியாக பார்க்கிங் 1A வர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் வட மாவட்டங்களான விழுப்புரம், வேலூரிலிருந்து வரும் வாகனங்கள் விராலிமலை, மேலூர், அருப்புக்கோட்டை சந்திப்பு வழியாக பார்க்கிங் 2 மற்றும் 3ஐ வந்தடைய வேண்டும். தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை வழியாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி செல்லும் பொதுமக்களுக்கான வாகனங்கள் ராமநாதபுரம் ரிங் ரோட்டிலிருந்து திருப்புவனம், நரிக்குடி, திருச்சுழி, காரியாபட்டி, அருப்புக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும். அல்லது கப்பலூர் பாலம், திருமங்கலம், காரியாபட்டி, அருப்புக்கோட்டை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மதுரையில் வரும் வியாழக்கிழமை தாவேக மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் கனரக வாகனங்கள் செல்ல வேண்டிய வழித்தடத்தை காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் வட மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரிக்கு செல்லும் கனரக வாகனங்கள் திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்ல வேண்டும். வட மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக சிவகங்கை, ராமநாதபுரம் செல்லும் கனரக வாகனங்கள் திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை, காரைக்குடி வழியாகவும், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து மதுரை மார்க்கமாக மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் திருமங்கலம், திண்டுக்கல் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் தாவேக மாநாடு நடைபெறும் பாரபத்தி பகுதி திடீரென சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெறும் நிலையில் அதனை காண விஜய் ரசிகர்கள் இப்போதே படையெடுக்க தொடங்கிவிட்டனர். விஜய் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட 300 மீட்டர் நீளம் கொண்ட ரேம்பாக் மேடை மற்றும் மாநாட்டு மேடை பகுதிகளை தொண்டர்களும் ரசிகர்களும் செல்ஃபி பாயிண்டாக மாற்றிவிட்டனர். ஆங்காங்கே நின்று புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். இதனிடையே மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்ய வந்த தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவை கண்டு பூரித்து போன தொண்டர்கள் அவருடனும் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜயவே நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்றதே ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய பொண்ணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய இளைய தலைமுறைகளே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத ரொம்ப விரும்புகிறாங்க. மதுரை மக்களுடைய மண் அப்படின்றது இன்னைக்கு மிதிக்க வர்றாரு அப்படின்றது இன்னைக்கு ஆற்றுல அழகர் இறங்க வர்றதுக்கு எந்த அளவுக்கு அழகரை எதிர்பார்த்து இருப்போமோ அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் அண்ணாவை இன்னைக்கு எதிர்பார்த்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடே இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும். யாருக்குமே குடிநீர் பஞ்சம் வரக்கூடாது, குடிநீர் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு குழாயெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பள்ளம் தோண்டி ஏற்கனவே குழாயெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கு. இந்த வழி பக்காவாக இருக்குது. இதுவரை இந்தியாவில் இதை விட ஒரு மாநாடு நடக்காது. எங்களுக்கு அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது, முதல்ல பார்க்க வந்துடுவோன்ட்டு பேரை பற்றியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். விஜய் பிடிக்குமான்னு கேட்குறதோட எவ்வளோ பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி. விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு. திமுகவை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் தொடர்பான வழக்குகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த சில்வர் பார்க் என்ற நிறுவனத்தின் 32.69 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாமல் வாங்கியதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டியது. சுங்கத்துறை ஆணையர் நடத்திய விசாரணையில் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கு ஜெகத் ரட்சகனோ அவரது குடும்பத்தினரோ பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் இல்லை என்பது தெரியவந்தது. அதேவேளையில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை மீறியதாக அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு எதிராக ஜெகத் ரட்சகன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி 2006-2010 திமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி மற்றும் மகன்களை திண்டுக்கல் நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட ஆணையை எதிர்த்து ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 என்ற 5 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சென்னையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் கோவையில், சூலூர் மற்றும் பல்லடத்தில் தலா 100 ஏக்கர் பரப்பளவில் இயந்திர தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாகன சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். போஜராஜ நகர் சுரங்கப்பாதை பணி 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் பணி முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுரங்கப்பாதைக்கான கல்வெட்டை திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் பின்னர் கண்ணன் ரவுண்டானா பூங்காவை பார்வையிட்டார்.
கிட்னி முறைகேடு விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காவல்துறையிடத்தில் நாம் புகார் தந்திருக்கிறோம். 2 புரோக்கர்கள் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல இதற்கு யார் காரணம் என்பதை ஆராய்ந்து காவல்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் சார்பில் மட்டுமல்ல, இது ஏதாவது மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூர் அருகே காருக்கு சாலையில் ஏற்பட்ட ராட்சச பள்ளத்தில் சிக்கியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் என்பவர் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே பள்ளத்தில் லாரி ஒன்றும் சிக்கியது. இந்நிலையில் சாலையை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாம்வேல் பள்ளத்தை சீரமைக்க உத்தரவிட்ட நிலையில் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்க எர்ணாகுளம் சந்திப்பு வேளாங்கண்ணி சிறப்பு வாராந்திர விரைவு ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான முன்பதிவு செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. How it happening in Tamil Nadu, especially DMK, when come to the power, lot of narcotics are imported from the ports. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மாநிலங்களவையில் அதிமுகவின் தம்பிதுரை குற்றம் சாட்டிய நிலையில் திமுகவின் திருச்சி சிவா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. துறைமுகங்கள் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தம்பிதுரை பேசியதற்கு எதிராக திமுக உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். திமுக எம்பி திருச்சி சிவா தேவையற்ற விவரங்களை தம்பிதுரை பேசுவதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசு மீது தம்பிதுரை வைத்த குற்றச்சாட்டுகளை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மதுரையில் மாநகராட்சி வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தீபாவளி போனஸ், அரசு பணி, கொரோனா காலம், சித்திரை திருவிழா கால ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் தொடங்கினர். ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியுற்ற நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிட முடியும் என தூய்மை பணியாளர்கள் உறுதி தெரிவித்தனர். இந்நிலையில் மாநகராட்சிக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டன. காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். இரவு 9 மணிக்கு மேல் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அன்புமணி கடந்த 9ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டினார். இதில் அவரை பாமகவின் தலைவராக மேலும் ஓராண்டுக்கு நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் ராமதாஸ் தொடர்பாகவும் கட்சி நிர்வாகிகள் தொடர்பாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி அருகே சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியின் தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அன்புமணி மீது பொதுக்குழுவில் 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 7 நாட்களில் விளக்கம் அளிக்காவிட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நோட்டீஸ் கிடைத்தாலும் விளக்கம் அளிக்கப் போவதில்லை என அன்புமணி தரப்பினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து 1,25,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் காவிரி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கர்நாடகா மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, நுகு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகளுக்கு வரும் தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழக கர்நாடகா எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து சுமார் 1,25,000 மடடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவி, ஆறுகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளதால் விரைவில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 50,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் ஆற்றுப் பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்லியில் லோக் கல்யாண் மார்கில் உள்ள பிரதமர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. விண்வெளி வீரர் உடையுடன் வந்த சுபான்ஷு சுக்லாவை பிரதமர் மோடி ஆரத்தழுவி வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட பூமியின் புகைப்படங்கள் மற்றும் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட மூவர்ண கொடியை சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடிக்கு பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக சுபான்ஷு சுக்லாவின் வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்துக்கு நாடாளுமன்றத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புவனேஸ்வர் நகரில் உள்ள சம் எனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையிலிருந்து அவர் தமது உடல்நிலை குறித்து நவீன் பட்நாயக் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மருத்துவமனையில் மருத்துவர்களும் ஊழியர்களும் தம்மை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். நீங்கள் என்னை பார்க்க விரும்பினால் நவீன் நிவாசுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத்தில் இரவு நேர வணிகத்தை மேம்படுத்தும் திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விரைவில் வெளியிட உள்ளார். ஹைதராபாத்தை சிறப்பான இரவு வாழ்க்கையின் மையமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ள அரசு அதற்காக காவல்துறையின் பாதுகாப்புடன் சிறப்பு இரவு நேர மண்டலங்களை ஏற்படுத்தி வருகிறது. மெட்ரோ ரயில் போக்குவரத்து கழக சேவைகளை அதிகாலை 2 மணி வரை இயக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 2031ஆம் ஆண்டுக்குள் தெலுங்கானா மாநிலம் 26,000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பொருளாதாரமாக வளரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சபரிமலையில் ஐயப்பனுக்கு உஷ்ணம் தணித்து சக்தி அதிகரிக்கும் கலபாபிஷேகம் நிகழ்வை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். சபரிமலையில் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு மாதாந்திர பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும். தினசரி உச்ச பூஜைக்கு முன்னோடியாக மேளங்கள் முழங்க கலாபாபிஷேகம் பூஜை நடந்தது. பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சரண கோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சந்தனம் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கூட்டத்திலிருந்து பிரிந்த குட்டி யானையை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புல்பள்ளி, சேகாடி ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் பிறந்து சில மாதங்களேயான குட்டி யானை ஒன்று நுழைந்தது. குட்டி யானை பள்ளி வளாகத்தில் அங்கும் இங்கும் ஓடியதால் மாணவர்கள் பாதுகாப்பாக வகுப்பறைக்குள் வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே அரசு பள்ளிக்குள் யானைக்குட்டி புகுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. அங்குள்ள சேக்காடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்துக்குள் யானைக்குட்டி உலா வந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மாணவர்களை பத்திரமாக வகுப்பறையில் அமர வைத்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைக்குட்டியை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்ததுடன் அதன் தாயுடன் சேர்த்தனர்.